அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். டிஎன்இஏ 2020க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டையும் போன வருஷத்துக்கான ரேங்க் லிஸ்ட்டையும் எடுத்து நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்குறப்போ நம்ம என்னென்ன ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது, இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் ஏறுமா அல்லது குறையுமா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கட் ஆஃப் அதிகமாகும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எந்த கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து மாணவர்கள் நிறையா இருக்கிறாங்க, எந்த கட் ஆஃப் ரேஞ்சில் மாணவர்கள் குறைவாக இருக்கிறாங்க, ஹை கட் ஆஃப் எடுத்த மாணவர்களுக்கு நல்ல நல்ல கல்லூரிகள் கிடைக்குமா அல்லது ஹை கட் ஆஃப் எடுத்த மாணவர்களுக்கு வந்து சம்டைம்ஸ் நல்ல கல்லூரிகள் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து அலசியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் இயர் ரேங்க்கில் ஒவ்வொரு கட் ஆஃப்க்கு மேலேயும் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட் அனலைசிஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம இதுக்கான அனலைசிஸோட அந்த கன்க்ளூஷன் நம்ம கொடுக்கலாம். 199 அபோவ், அதாவது வந்து 199 இல்லாமல் 199 விட அதிகமாக எத்தனை பேர் போன வருஷம் இருந்தாங்கன்னா 14 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் 8 பேர் தான் இருக்கிறாங்க. ரேங்கிங் வந்து அப்படி தான் வந்திருக்கு. ஆனால் போன வருஷத்தில் வந்து 14 பேர் இருந்தாலும் 7 பேர் தான் சீட் எடுத்திருக்கிறாங்க. மிச்சம் 7 பேர் வந்து சீட் எடுக்கவே இல்லை. இதே 199 அண்ட் அபோவ், அதாவது 199 மற்றும் அதற்கு மேல் உள்ளவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 17 பேர் இருக்காங்க. போன வருஷம் 30 பேர் இருந்திருக்கிறாங்க. 30 பேர் இருந்தாலும் 12 பேர் தான் சீட் எடுத்திருக்கிறாங்க. போன வருஷம் கிட்டத்தட்ட 18 பேர் வந்து சீட் எடுக்கவே இல்லை 199 அண்ட் அபோவ் இருக்கிறதுல. 198.5 அண்ட் அபோவ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து 61 மாணவர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த வருஷம் 34 மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் போன வருஷம் 61 மாணவர்கள் இருந்தாலும் 28 மாணவர்கள் தான் வந்து சீட் எடுத்திருக்கிறாங்க. ரிமைனிங் மாணவர்கள் வந்து சீட் எடுக்கல. 198 அண்ட் அபோவ் பார்த்தீங்கன்னா 57 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் இருக்கிறாங்க. போன வருஷம் 104 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க. ஆனால் 54 மாணவர்கள் தான் சீட் எடுத்திருக்கிறாங்க. 197.5 அண்ட் அபோவ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 89 மாணவர்கள் இருக்காங்க. போன வருஷம் 136 மாணவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் 73 மாணவர்கள் தான் சீட் எடுத்திருக்கிறாங்க. 197 அபோவ் எவ்வளோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா 127 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் இருக்கிறாங்க. ஆனால் போன வருஷம் 185 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருந்தாலும் சீட் எடுத்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 103 பேர் தான் சீட் எடுத்திருக்கிறாங்க. 196.5 அண்ட் அபோவ் 179 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் இருக்கிறாங்க. போன வருஷம் 249 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருந்தாலும் 138 மாணவர்கள் தான் சீட் எடுத்திருக்கிறாங்க. 196 அண்ட் அபோவ் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 243 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் இருக்கிறாங்க. போன வருஷம் 310 பேர் இருந்திருந்தாலும் 182 மாணவர்கள் தான் சீட் எடுத்திருக்கிறாங்க. 195.5 அண்ட் அபோவ் வந்து 303 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் இருந்தாலும் போன வருஷம் 384 மாணவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் 228 மாணவர்கள் தான் வந்து சீட்டை எடுத்திருக்கிறாங்க. 195 அண்ட் அபோவ் பார்த்தீங்கன்னா 397 மாணவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க இந்த வருஷம் இருக்கிறாங்க. போன வருஷம் 493 மாணவர்கள் இருந்திருந்தாலும் வெறும் 303 மாணவர்கள் தான் சீட் எடுத்திருக்கிறாங்க. 194.5 அண்ட் அபோவ் பார்த்தீங்கன்னா 473 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் இருக்கிறாங்க. போன வருஷம் 596 மாணவர்கள் இருந்திருந்தாலும் வெறும் 377 மாணவர்கள் தான் வந்து சீட் எடுத்திருக்கிறாங்க. 194 அண்ட் அபோவ் பார்த்தீங்கன்னா 620 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் இருக்கிறாங்க. போன வருஷம் 737 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருந்தாலும் 476 மாணவர்கள் மட்டுமே தான் சீட் எடுத்திருக்கிறாங்க. 193.5 அண்ட் அபோவ் 703 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் இருந்தாலும் போன வருஷம் 844 இருந்தாலும் 553 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சீட் எடுத்திருக்கிறாங்க. 193 அண்ட் அபோவ் 865 இந்த வருஷம். போன வருஷம் 991 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் வெறும் 651 மாணவர்கள் தான் சீட் எடுத்திருக்கிறாங்க. 192.5 அண்ட் அபோவ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 980 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த வருஷம் வந்து இருந்தது. போன வருஷம் 1107 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் வெறும் 732 மாணவர்கள் சீட் எடுத்திருக்கிறாங்க. 192 அண்ட் அபோவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1210 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் இருக்கிறாங்க. போன வருஷம் 1314 மாணவர்கள் இருந்திருந்தாலும் வெறும் 876 மாணவர்கள் தான் சீட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. 191.5 அண்ட் அபோவ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1383 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. போன வருஷம் 1487 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருந்தாலும் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து சீட் எடுத்திருக்கிறாங்க. 191 அண்ட் அபோவ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 1640. போன வருஷம் 1701 சீட் எடுத்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1144 மாணவர்கள் தான் சீட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. 190.5 அண்ட் அபோவ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1858 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் இருக்கிறாங்க. போன வருஷம் 1902 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் சீட் எடுத்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1282 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சீட் எடுத்திருக்கிறாங்க.
அடுத்து 190. நான் என்னோட முன்னாடி யூடியூப் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த வருஷம் நம்மக்கிட்ட 1-to-1 கவுன்சிலிங் வந்தவங்களே கிட்டத்தட்ட 100 நெருங்குது. அதாவது 94 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஸ் ஆன் டுடே வரைக்கும் 190 கட் ஆஃப்லேயே நம்மக்கிட்ட சாய்ஸ் ஃபில்லிங்காக வந்திருக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம 80+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் வந்திருக்கிறாங்கிறத நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். 190ல் மட்டும் கிட்டத்தட்ட 1000 பேர் இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா 190 கட் ஆஃபில் மட்டுமே இந்த வருஷம் 1579 மாணவர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த வருஷம் 190ன்னு வர்றப்போ ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அபரிவிதமாக இன்க்ரீஸ் ஆகிடுது. 190.5 வரைக்கும் போன வருஷத்தை ரேங்கிங் விட இந்த வருஷம் ரேங்கிங் வந்து கிட்டத்தட்ட குறைவாக தான் இருக்குது. அதாவது மாணவர்களோட எண்ணிக்கை வந்து குறைவாகத்தான் இருக்கிறது. 190 அப்படின்னு வர்றப்போ போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 799 மாணவர்கள் வந்து எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல வந்துடுறாங்க. 799 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வந்துடுறாங்க. அப்போது இந்த இடத்துல மாணவர்கள் 190.5க்கு மேலே எடுக்கிற வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து போன வருஷம் கிடைச்ச மாதிரி இந்த வருஷம் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன நெருடல் என்னென்னா, எதுக்காக வந்து எவ்வளோ மாணவர்கள் சீட் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொன்னேன்னா, என்னதான் வந்து ரேங்கிங் வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் 190.5 வரைக்கும் குறைவாக இருந்தாலும் மாணவர்களுக்கு வந்து சீட் போன வருஷம் எடுத்த எவ்வளோ மாணவர்கள் சீட் எடுத்திருக்கிறாங்களோ அந்த நம்பரை விட இந்த வருஷம் ரேங்கிங் நம்பர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்போது இந்த வருஷம் மாணவர்கள் வந்து போன வருஷத்து அளவுக்கு ஆப்சண்ட் ஆகணும் அல்லது சீட் எடுக்காமல் போனால் மட்டும்தான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து அதே நிலைமையில் நீடிக்கும். அப்படி இல்லைன்னா கட்டாயமாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. கவுன்சிலிங்கை வந்து ஆஃப்டர் த ஜேஇஇ மெயின் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் வைக்கிறப்போ நிறைய மாணவர்கள் அதுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வைக்கும் பொழுது நீட்டுக்கான மாணவர்கள் வந்து வெளியே செல்லும் பொழுது தான் இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த வருஷம் 190.5 அதிகமாக எடுத்தவங்களுக்கும் சரி 190க்கு மேலே எடுத்தவங்களுக்கும் சரி இந்த சூழ்நிலையில் வந்து கவுன்சிலிங் வச்சால் கட்டாயமாக கட் ஆஃப் வந்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வெகுவாகவே உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே மாதிரி 190 அண்ட் பிலோ இருக்கக்கூடிய கட் ஆஃப்லாம் எப்படி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். 185 அண்ட் அபவ் எவ்வளவு மாணவர்கள் இந்த வருஷம் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6254 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. போன வருஷம் வந்து 5364 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஆனால் சீட் எடுத்திருக்கிறது வந்து 3660 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்திருக்கிறாங்க. இதே இந்த மாதிரி 190ல் வந்து ஏறின ரேங்க் வந்து படிப்படியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு எந்த இடத்துல வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் வந்து ஈக்குவேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167.5 அப்படிங்கிற கட் ஆஃபில் வந்து போன வருஷமும் இந்த வருஷமும் கிட்டத்தட்ட ரேங்கிங் வந்து ஈக்குவலான கிரேடில் வந்து நிற்குது. 167.5லேருந்து 155 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். லாஸ்ட் இயர் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வந்து அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் போயிட்டே இருக்குது. அதனால் எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக இருக்காது. மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் எந்தெந்த காலேஜில் எப்படி சீட்ஸ் கிடைச்சதோ அதே அளவு வந்து இந்த வருஷமும் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் போன வருஷம் எந்த சுச்சுவேஷனில் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்களோ அதே சுச்சுவேஷனில் வந்து கவுன்சிலிங் இந்த வருஷமும் கண்டக்ட் பண்ணுறப்ப தான் இந்த விஷயங்கள் வந்து நடக்கும். இல்லை என்றால் மறுபடியும் வந்து கட் ஆஃப் கொஞ்சம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் தான் மறுபடியும் அதிகம். இதுக்கப்புறம் எந்த கட் ஆஃபிலிருந்து மாணவர்கள் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸை வந்து நாங்கள் ரொம்ப டீப்பாக எடுத்து பார்த்ததில் 155 கட் ஆஃப்லேருந்து கிட்டத்தட்ட அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 77.5 கட் ஆஃப் இருக்கிற ரேஞ்ச் வரைக்கும் மாணவர்கள் வந்து போன வருடங்களை வந்து விட இந்த வருஷம் வந்து அதிகமாக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதாவது 150 அண்ட் அபவ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 31,229 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் போன வருஷம் வெறும் 30,924 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்திருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறப்போ 140 நீங்கள் எடுக்கிறப்போ 40,303 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் இருக்கிறாங்க. போன வருஷம் 39,289 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1014 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இந்த வருஷம் வந்து இந்த கட் ஆஃப்
ஆஃப்ல இருக்கிறாங்க. 125 அண்ட் அபவ்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 2243 மாணவர்கள் வந்து இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து அப்ளை பண்ணி எடுத்திருக்கிறாங்க. ஓவராலாக பார்க்குறப்போ 190.5 அண்ட் அபவ் எடுத்த மாணவர்கள் வந்து போன வருடத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் வந்து குறைவு. 190 அப்படிங்கிற கட் ஆஃப் மட்டும் எடுத்தவங்க வந்து போன வருஷத்தை விட 3 மடங்கு இந்த வருஷம் வந்து அதிகமாக எடுத்திருக்கிறாங்க. 190ங்கிற கட் ஆஃப் மட்டும். அதுக்கு கீழே, அதாவது 190 பிலோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மாணவர்கள் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக தான் வந்து மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த கட் ஆஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து 167.5 அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட் ஆகுது. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அந்த 190யோட எஃபெக்ட் வந்து கிளியர் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 167.5 அப்படிங்கிற கட் ஆஃபில் தான் வந்து ஸ்டாக்னட் ஆகுது. ஸோ அந்த 167.5 155 கட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. போன வருஷம் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நீடிக்குது. அதுக்கப்புறம் 155க்கு கீழே இருக்கக்கூடிய கட் ஆஃபில் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து அதிக மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நிறைய மாணவர்களுக்கு வந்து நிறைய கல்லூரிகளிலும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டயர் 2 காலேஜஸில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து இந்த வருஷம் சீட் எடுக்க போகிறாங்க. நிறைய லோ கட் ஆஃப் மாணவர்கள் வந்து இந்த வருஷம் அதிகமாக இருக்கிறாங்க. ஹை கட் ஆஃபை விட லோ கட் ஆஃப் மாணவர்கள், அதாவது 155 அபவ் ஆவரேஜ் அண்ட் லிட்டில் பிட் லெஸ் இந்த கட் ஆஃபில் வந்து நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. இதில் மறுபடியும் நான் மாணவர்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய அட்வைஸ் என்னென்னா 60% ஆஃப் மார்க் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தயவு செய்து வந்து என்ஜினியரிங் வந்து நீங்கள் எடுக்காதீங்க. பிகாஸ் பின்னாளில் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ சில வேலை வாய்ப்பை தரக்கூடிய நிறுவனங்கள் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்ல கட் ஆஃப் 360 அண்ட் அபவ் வந்து நீங்கள் 12th மார்க் வாங்கியிருக்கிறீங்க, அல்லது வந்து சிபிஎஸ்சி அப்படின்னா 300 அண்ட் அபவ் வாங்கியிருக்கீங்கன்னா யூ கேன் ஃபர்தர் கோ ஃபார் இட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய மாணவர்கள் வந்து குழம்பி போய் இருக்கிறீங்க. நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் செஷன் வந்து தெளிவாக மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய கட் ஆஃபை பார்த்து சாய்ஸ் ஃபில் பண்ணணுமா? கூடாது. உங்களுடைய போன வருஷம் ரேங்கிங்கை பார்த்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணுமா? அதுவும் கிடையாது. அப்போது எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் நினைக்கக்கூடிய சீட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் போன வருஷம் எத்தனை பேர் சீட் எடுத்திருக்கிறாங்களோ அந்த சீட்டுக்கான லாஸ்ட் கட் ஆஃப் ரேங்கிங்கை தான் வந்து அந்த வெப்சைட்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உண்மையான டீடைல்டு அனாலிசிஸ் வந்து 2 to 3 இயர்ஸுக்கான கட் ஆஃப் எடுத்து வச்சு அனாலிசிஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 99% ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளுக்கான தெளிவான ஒரு காலேஜ் எடுக்க முடியும். தெளிவான காலேஜ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இட் ஹாஸ் வெரி குட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், பிளேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங், அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அதர் ஃபாரின் லாங்குவேஜஸ் ட்ரெயின் பண்ணுறது, அது இல்லாமல் வந்து ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கொண்டுட்டு போகக்கூடிய அந்த 16 பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கான ரேங்கிங்கை வந்து நம்ம தெளிவாக நம்ம கையில் வச்சுருக்கிறோம். ஸோ அந்த ரேங்கிங் படி தான் மாணவர்களுக்கு வந்து தெளிவாக சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ மாணவர்கள் வந்து அவசரப்படாதீங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து டேட் எப்போ கவுன்சிலிங் ஆரம்பிக்குது அப்படின்னு என்ன சொல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் இம்மீடியட்டாக நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வேகமாக எந்த ஒரு கல்லூரிக்கும் போகாமல் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து தெளிவான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஐ அட்வைஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் டு ஸ்டே காம். இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது. மினிமம் 2 வாரங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. அதனால் பொறுமையாக இருந்து தெளிவாக சாய்ஸ் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல கல்லூரியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு ஆசை. ஸோ let us come with another one very good information video for my dear students and parents. Until then, it's bye from Ashwin.